ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குவது மறுமை நாளுடைய மிகப்பெரிய 10 அடையாளங்களில் ஒன்று. இதை பற்றி குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறதா? ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. ஏற்கனவே ஒரு பதிவுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா, சிலுவையில் அறையப்பட்டார்களா, அவர்களை அல்லாஹ் வானலோகத்திற்கு உயிருடன் அழைத்து கொண்டானா, அல்லது மரணித்த நிலையில் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்களா, மீண்டும் அவர்கள் வருவார்களா என்பதை பற்றி தெளிவாக பேசியிருந்தோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்கிறேன், இன்டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள், அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு சிலர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான். பர்ரஃபஅஹுல்லாஹு இலை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல் மீண்டும் அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படுவதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறதா, ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டிருந்தார்கள். அவர்களுக்குரிய பதிவு தான் இது. கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி குர்ஆன் தெளிவாக 2 இடங்களில் பேசியிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ஹதீஸ்களில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை பற்றி உறுதி செய்திருக்கின்றன. எல்லா ஹதீஸ்களை சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. சஹீஹான தரமுள்ள ஹதீஸ்களை மட்டும் இந்த இடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். முதலாவதாக, குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு வருவார்கள் என்பதை எவ்வாறு குறிப்பிடுகிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 159 அல்லாஹ் இதை பற்றி குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வ இம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்தி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா. இந்த ஆயத்தில், இந்த இறை வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், வ இம் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள். வேதக்காரர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படும். ஏன்? யூதர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை அருளினான், கிறிஸ்தவர்களுக்கு இஞ்சில் வேதத்தை அல்லாஹ் அருளியிருக்கிறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அஹ்லுல் கிதாப் என்று அரபியிலே சொல்வார்கள். இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னால் அவரை கொண்டு ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த இடத்திலே கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், அவர் மரணிப்பதற்கு முன்னால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னால் இவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை என்பதை அந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். குர்ஆன் என்ன கூறுகிறது? வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த யூதர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவரை போன்ற ஒருவர் ஒப்புமை ஆக்கப்பட்டது. அவரைத்தான், அந்த மனிதனைத்தான் அவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு பர்ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானலோகத்திற்கு தன்னளவிலே உயர்த்தி கொண்டான் என்று குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. இதுவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை என்பது தான் இந்த குர்ஆன் ஆயத்துகளின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது. அப்ப அவர்களுடைய மரணம் எப்ப சம்பவிக்கும் என்று சொன்னால், மீண்டும் அவர்கள் உலகத்திற்கு வருவார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருகிறது, யக்துலு இப்னு மர்யம் அத்-தஜ்ஜால பிபாபிலுத் மஜ்மஅ மின் ஜாரியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய சஹீஹான ரிவாயத் திர்மிதியில வருது. நபி அவங்க சொன்னாங்க, பாபுல் லுத் என்ற இடத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மீண்டும் வருவார்கள், இந்த உலகத்திலே உயிர் வாழ்வார்கள். எவ்வளவு காலம் என்று பல ரிவாயத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 40 வருடங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே உயிர் வாழ்வார்கள். அதற்கு பிறகுதான் அவருடைய
அவர்களுடைய மரணம் ஏற்படும் என்று தெளிவாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் அதை பற்றி நான் தெளிவுபடுத்துவேன். இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக என்ன விளங்குகிறது? மரணத்துக்கு முன்னால் யூதர்கள் ஈமான் கொள்வார்கள். அப்படி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மரணிக்கவில்லை, மீண்டும் வருவார்கள், உலகத்திலே வாழ்வார்கள், அதற்கு பிறகுதான் அவர்களுடைய மரணம் ஏற்படும் என்பது இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது. அடுத்த இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், சூரா ஸுஹ்ரூஃப் அத்தியாயம் 43 வசனம் 61 இதை பற்றி தெளிவாக பேசுகிறது. வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஆ. அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளுடைய ஒரு அறிவு, ஒரு அடையாளம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இல்ம் என்ற வார்த்தைக்கு தஃப்சீருடைய விரிவுரையாளர்களுடைய தலைவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். இல்ம் என்று சொன்னால் நுசூல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் இறங்குவது என்பது மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள். இன்னொரு கிராத் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், 7 உன்சிலல் குர்ஆனு அலா சபாத் அஹ்ரூஃப், 7 விதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த கிராத் அடிப்படையில் ஓதினாலும் அது செல்லுபடியாகும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ். இந்த அடிப்படையில் இன்னொரு கிராத்திலே வ இன்னஹு லஅலமுல் லிஸ்ஸாஆ என்று ஓதப்பட்டிருக்கிறது. அலம் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளுக்குரிய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த 2 ஆயத்துகளின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு வருவார்கள் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை எம்மால் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தால் அவர் குர்ஆனை மறுத்ததற்கு ஆளாகுவார். குர்ஆனை மறுத்தால் அவர் நிராகரிப்பாளராகி விடுவார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறங்குவது விடயமாக மார்க்க அறிஞர்களுடைய கருத்தை நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் சஃபாரினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லவாமிஉல் அன்வார் என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், இஜ்தமஅத்தில் உம்மா அலா நுசூலிஹி வலம் யுகாலிஃப் ஃபீஹி அஹதும் மின் அஹ்லி ஷரீஆ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறங்குவார்கள் என்ற விடயத்திலே உலமாக்கள் மார்க்க அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்து இருக்கிறது. இந்த விடயத்திலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட எவரும் மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை, யாரும் கருத்து வேற்றுமை கொள்ளவில்லை என்பதாக இமாம் சஃபாரினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இதே போல சித்திக் ஹசன் கான் அவர்கள் அல் இதாஆ லிமா கான வமா யகூனு பைன யதை ஸாஆ என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தௌதீஹ் என்ற கிதாபிலே 29 ரிவாயத்துகளை ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறங்குவது சம்பந்தமாக இந்த அளவுக்கு சஹீஹான ஹசனான பல ஹதீஸ்கள் இருப்பதாக அவர்கள் அந்த கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். இதே போல இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷர்ஹ் அகீதத்தி தஹாவியாவிலே குறிப்பிடுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே வரக்கூடிய ஹதீஸ்கள் முத்தவாத்திரானது, சஹீஹானது, யஜிபுல் ஈமானு பிஹா. இந்த ரிவாயத்துகளை கொண்டு ஈமான் கொள்வது, இறை விசுவாசம் கொள்வது கட்டாய கடமை என்பதாக இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இதே போல அஹ்மத் ஷாக்கிர் அவர்கள் தஃப்சீரு தபரியுடைய தஅலீக்கிலே இது விடயமாக கூறுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது விடயமாக பல சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதனால் யாரும் இந்த விடயத்திலே கருத்து வேற்றுமை கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் திர்மிதி, இமாம் ஷௌகானி, இமாம் சஃபாரினி போன்ற பலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறங்குவது விடயமாக பல சஹீஹான ஹசனான ரிவாயத்துகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் இதற்கு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத் ஹுதைஃபத் இப்னு அஸீத் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள், கேட்டார்கள், மா ததாக்கரூன், எதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள்? நாங்கள் சொன்னோம், நத்குரு ஸாஆ, மறுமை நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நாயகமே. நபி அவங்க சொன்னாங்க, இன்னஹா லன் தகூம, அது நிகழவே மாட்டாது, ஹத்தா தரோ கப்லஹா 10 ஆயாத், அந்த மறுமை நாளுக்கு முன்னால் நீங்கள்
10 அடையாளங்களை காணும் வரை என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த 10 அடையாளங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று தான் நுசூலு ஈஸா இப்னு மர்யம், மர்யம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது என்று கூறினார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லயூஷிகன்ன அய்யன்ஸில ஃபீக்கும் இப்னு மர்யம், மர்யம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் உங்களுக்கு மத்தியிலே இறங்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. ஹக்கமன் அத்லா, நீதமான ஒரு அரசராக அவர் இருப்பார். அது மட்டுமல்லாமல் யுக்ஸிரு சலீப் அல்லது யுகஸ்ஸிரு சலீப், சிலுவைகளை உடைத்தெறிவார். வயக்துல் ஹின்சீர், பன்றிகளை கொலை செய்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ரிவாயத்திலே சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக விளங்குகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை 100% உறுதி. திர்மிதியுடைய சஹீஹான ரிவாயத், மஜ்மு பின் ஜாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்துலு இப்னு மர்யம் அத்-தஜ்ஜால பிபாபிலுத், பாபுல் லுத் என்ற இடத்திலே தஜ்ஜாலை மர்யம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்வார்கள் என்றும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் ஆயத்துகள், இந்த உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்துக்கள், சஹீஹான ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒருவராலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய விடயத்தை மறுக்க முடியாது. நிச்சயம் வருவார்கள். அவர்களுடைய கையால் தான் அல்லாஹ் தஜ்ஜாலுடைய முடிவை வைத்திருக்கிறான். ஆகவே இதை போன்ற விடயத்தை நாங்கள் முழுமையாக நம்பி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.